guys, welcome back to my YouTube channel. Channel ini இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா ஏன் பேர் வச்சா ஸோ மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்துட்டு கட்சி வீடியோஸ் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிஸி. ஸோ எனக்கு வந்து லீவ் இருக்குது, அதனால் நான் வந்து வீடியோ செய்வேன், செஞ்சு போடுவேன். அடுத்தடுத்து வரும் நினைக்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஒரு குட்டி சுமர் ஃபார் மை செல்ஃப். என்ன யோசிக்கன்னு தெரியும், என்ன ஒரு பர்சன் இருக்கிற நீ emotional damage. So this is my unique. How unique? பார்த்தா இது கோக்கல் வந்து நான் வந்து தனியாக இருக்குது பையில், அதாவது டிஐஒய் பையில். ஏன்னா நான் வந்து கடையில் வந்து கேட்டேன் அவங்ககிட்ட. அப்போ அவங்க கேட்ட போது நான் சொன்னேன் நான் சைஸ் பார்க்கணுன்னு. அப்போ அவங்க பிரித்தாங்க, பிரிச்சுட்டு மறுபடியும் பெரிய பாக்ஸில் இருக்க முடியல. ஏன்னா இது ரொம்ப பெருசாக பாக்ஸில் வந்து சின்னதானே இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, ஸோ ஆக்சுவலி வந்து இது ரொம்ப பெருசு. இது வந்து 3 பார் 3 பார் பார்த்தா கியூஸ்ஃபுல்லாக மாதிரி தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஓகே சின்னோண்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கொண்டென்ட் இருக்கிறதுல ஸோ அது மாதிரி நினச்சேன். பட் இது வந்து பெருசாக இருக்குது. சரி சின்ன ஸ்விம்மிங் பூல்னால் நம்ம வந்து பம்மா எதாவது யூஸ் பண்ணுறோன்னா சும்மா நம்மளே ஊதிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது வந்து 3 இருக்குது. அப்புறம் ஸோ இது 3த்தையும் நான் ஊதுனேன்னா எனக்கு வந்து நாளைக்கு சங்கு ஊதிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ரிஸ்க்லாம் எடுக்காமல் பம்ப் வாங்கியிருக்கிறேன். சரி இதுவும் வந்து இந்த பம்மை வந்து நான் டிஐஒய் தான் வாங்கினேன். இது வந்து மேனுவலில் நம்ம பம்ப் பண்ணுறது. எலக்ட்ரிக் இருந்துச்சு, எலக்ட்ரிக் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி மேனுவல் பம்ப் வாங்கினேன். சிலதான் வந்து நான் வந்து பம்ப் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த நம்மளோட இதை வந்து நான் பம்ப் பண்ணுறேன். அவ்வளோதான் வாங்கினேன். ஸோ கொண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் தான் வந்து கம் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஃபுல்லாக தெரியல, கடைசியில் காட்டுறேன். அப்புறம் ஒன்றுக்கு வந்து எனக்கு இல்லை, அப்புறம் ஒன்றே 2 இருக்குது இன்னும் அடிச்சுட்டு பார்க்குறேன். கைஸ் ஃபைனலி நான் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து பம்ப் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி 2 கிட்ஸ் கொடுத்துருந்தேன். சரிதா சரிதா சரிவா. நான் வந்து மினி அதாவது சின்னதாக அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி சின்ன பூல் வாங்கி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கான்டென்ட் செய்யலாம். அந்த அந்த கொத்தலி பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. 2 கிட்ஸ் குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2 கிட்ஸ் குளிக்கிற ஓகேடா, நல்லா தான் இருக்கும். நம்ம ஏற்ற மாதிரி கொண்டெல்லாம் செய்யலாம். கம்மாச்சு இப்படி ஐட்டம் வந்து கொண்டெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இது வந்து ரொம்பவே பெருசாக எவ்வளோ பெருசு இருக்குது. இது 3 பார். இது நான் சொன்ன மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல காட்டு வந்து இதுதான். ஸோ இது பம்ப் பண்ணிட்டு இது பம்ப் பண்ணுறது நான் வந்து உங்கள்கிட்ட காட்டல, நான் காட்டு நிலைமையில இல்லை. எவ்வளோ பெருசு இருக்கு. தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கிட்டு நான் படிச்சா எனக்கு அவ்வளோ பெருசு இருக்குது. நான் உட்காந்து 2 கேஸ் குளிக்கிற மாதிரி தான் போடணும். நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததுமே வந்து ரொம்பவே பெருசு. நான் வந்து இன்னும் சின்னதாக இங்கே இருக்கு போடுறேன். நான் எதிர்பார்த்தது இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய கண்டென்ட்ஸ் நல்லா யூனிக்காக இருக்கும். சின்ன ஸ்விம்மிங் பூலில் வந்து இவ்வளோ விஷயம் செய்யலாம். ஸ்விம்மிங் பூல் வந்து எல்லாத்துக்குமே என்ன நினைப்பாங்க, தண்ணி ஃபீல் பண்ணிட்டு விளையாடும், அவ்வளோதான். ஸோ நான் வந்து அது தவிர இதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது தவிர வேறு என்ன நான் செய்யலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படிலாம் யோசிச்சு வச்சுருக்கேன் செய்கிறது. அதுக்கு தான் நான் பிளான் பண்ணேன் ஸ்விம்மிங் பூல் வாங்க. இப்போ அது வந்து ஃபைனலி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நினச்ச மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நான் செஞ்சு போடுவேன். மொத்தம் பாருங்கள்.
Okay, so அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் வாங்கினேன், அது எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதா வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ அடுத்தடுத்து வர வீடியோ வந்து ஸ்விம்மிங் வச்சு வேறு என்னென்ன கான்டென்ட் நான் செய்ய போகிறேன் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் அன்னைக்கு பார்க்காத அளவுக்கு இருக்க ஒரு வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோதான் பார்த்து லைக் பண்ணலாம், ஏன் லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி அதை நான் புதுசாக அடுத்தது போகிற வீடியோவில் கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய்.